மோஸ்ட் காமன் டிசீஸ் என்ன பார்த்தீங்கன்னா சிகேடி தான் மோஸ்ட் காமன் டிசீஸ். 138 மில்லியன் பீப்புள் நம்ம கண்ட்ரியில் ஆர் அஃபெக்டட் பை சிகேடி, which is the second highest after China. China is at 152 million, we are at 138 million. This is according to the 2023 data. ஸோ நம்ம இதை பார்த்தோன்னா இந்த மாதிரி சிகேடி நோயில் பார்த்தீங்கன்னா 80 to 90% பாதிப்பு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்னியோட சிம்டம்ஸே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ரெகுலராக ஹெல்த் செக்கப்ஸ், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். ஏர்லியஸ்ட் சிம்டம்ஸ் நம்ம வந்து என்ன பார்க்குறோம்? முதல்ல வந்து ரொம்ப வேகாக இருக்கும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு வந்து லெத்தார்ஜிக்காக ஃபீல் பண்ணுவோம், மைல்டாக வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அப்புறம் மைல்ட் கால் வீக்கம் ஆரம்பிக்கும். போக போக இந்த கால் வீக்கம் ஜாஸ்தி ஆகும். இது வந்து நீர் தேங்குறதுனால. அப்புறம் நீர் வந்து நுரையீரல்ல தேங்க ஆரம்பிக்கும், பல்மனரி எடிமான்னு சொல்லுவோம். இதனால மூச்சு திணறல் கூட வரலாம், நாசியா, வாமிட்டிங் வரும். இதை தவிர வந்து பசி இன்மை வரலாம். பேஷண்ட்டுக்கு வந்து உடம்புல வந்து ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லோவாக வர ஆரம்பிக்கும். ரொம்ப சிவியர் கிட்னி ஃபெயிலியரில் நம்ம மூளை கூட பாதிக்கலாம். இதை யூரிமிக் என்கெஃபலோபதின்னு சொல்லுவோம். நம்ம சென்சோரியமே பாதிக்கலாம். ஸோ வந்து இந்த எல்லா சிம்டம்ஸும் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயே நம்ம நெஃப்ராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்.